من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று அந்த வல்ல நாயனை புகழ்ந்தவனாக அவன் புறத்திலிருந்தும் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான உத்தம தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களின் பாதையை வலுவாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் வாழ்ந்து மறைந்த அனைத்து மூமினான முஸ்லிமான நல்லடியார்கள் மீதும் உலக முஸ்லீம் சமுதாயத்தின் மீதும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் உண்டாவதாக என்று கூறி எனது உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமும் பெரும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வில் நல்ல வணிகர் சிறந்த சமூகம் என்ற தொடர் பிரச்சாரத்தின் இறுதி நிகழ்வாக இந்த கருத்தரங்கம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை விட வணிகத்திலோ அதனுடைய கட்டமைப்பிலோ நான் விவரம் தெரிந்தவன் அல்ல. அதே நேரத்தில் உண்மையில் ஒரு நல்ல வணிகர் எவ்வாறு உருவாக வேண்டும் என்று நம்முடைய இறை நியதி நமக்கு வழிகாட்டுகின்றதோ, அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகின்றதோ, அதை உங்களோடு நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த உரைக்கு நான் வருகின்றேன். வணிகத்திற்கும் சமூகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சமூகத்தோடு தொடர்பில்லாத பல துறைகள் இருக்கின்றது. சமூகத்துக்கு தேவையான விஷயங்களாக இருந்தால் பல நிறுவனமோ பல கட்டமைப்போ சமூகத்தோட தொடர்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் வணிகர்கள் சமூகத்தோடு இணைத்து ஒரு நேரடியான தொடர்பை, மக்களின் தேவைகளை, அவர்களுக்கான உற்பத்தியை, அவர்களுக்கான சந்தையை என்று வைத்திருப்பதால் இந்த தலைப்பு இருக்கலாம் என்று நான் எண்ணுகின்றேன். நல்ல வணிகர் சிறந்த சமூகம். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நாளை வணிகர் தினம் கொண்டாடப்படும். உங்களுக்கெல்லாம் தெரியும், மே மாதம் 5ஆம் தேதி மே 1 வணிகர் தினம் என்று உலகளாவிய அடிப்படையில் உழைப்பாளிகள் தினம் என்று ஒரு தினத்தை, எப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் நினைவு கூறுவதற்கு மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, உமன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிற எப்படி பல தினங்கள் இருக்குதோ, அதே மாதிரி உழைப்பாளிகளை நினைவு கூறுவதற்கு, அதனால் வருடம் முழுவதும் தங்கள் உழைப்பை செய்யக்கூடியவர்கள், அது வியாபாரிகளாக தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களை மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த வணிகர் தினம் என்பது இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 5ஆம் தேதி. அதில் என்ன நடக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். சிறப்பு விருந்தினர்களாக பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. அங்கே பல்வேறு விதமான அமைச்சர் பெருமக்கள், சமூகத்தின் உயர் பொறுப்பில் உள்ளவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அங்கே சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், கோரிக்கைகள் வைக்கப்படும். அதோடு அங்கே சில விருந்து நிகழ்வோடு அந்த இது திருப்பி அடுத்த வருடத்தை நோக்கி போய்விடும். ஆனால் நாம் அதிலிருந்து இங்கே நல்ல வணிகர் சிறந்த சமூகம் என்ற ஒரு கான்செப்டை நம்ம வச்சு நம்ம இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக இந்த ஒரு வார காலத்தில் சில இடங்களில் தெருமுனை கூட்டங்கள், பல்வேறு பிரசுரங்கள், வலைதளங்களில் அதை பற்றி விழிப்புணர்வு என்று பல்வேறு நிகழ்வுகளை கோயம்புத்தூரை சேர்ந்த வஹதே இஸ்லாமியின் சகோதரர்கள் தொடர்ச்சியாக செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வணிகத்தில் ஒரு பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எப்படி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சாதான் இன்னைக்கு உள்ள வணிகத்தோடு நம்ம என்ன தொடர்பில் இருக்கிறோம்.
இன்னைக்கு உருவாக்கப்பட்ட வணிகத்துக்கும் நமக்கும் சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறத ஒரு அறிதலை நாம் பெற முடியும். வணிகத்திற்கு மிக முக்கியமாக இதற்கு முன்னால் இருந்த இடம் பொது போக்குவரத்து, விமான போக்குவரத்தெல்லாம் இந்த சில நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்டது. கடல் வாணிகம் தான் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் வணிகம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கடல், இன்னைக்கு இருக்கக்கூடிய கடல் இருக்கு இல்லையா, இந்த கடலின் மூலமாகத்தான் உலகத்தின் சந்தைகளை, வியாபார கேந்திரங்களை இருந்துச்சு. அதே மாதிரி பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய வணிக முறையும் இருந்துச்சு. அது கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தாலும், சில வழிப்பறி கொள்ளையின் பயம் இருந்தாலும், அந்த பொது போக்குவரத்தில் வணிக கட்டமைப்பு உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் ஏற்றுமதி, இறக்குமதி, கொள்முதல் செய்வது, தன்னுடைய பொருளை விற்பனை செய்வது என்ற அடிப்படையில் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு செல்லக்கூடிய இந்த நிலையில் முஸ்லீம்கள் பெரும்பாலும், குறிப்பாக இந்திய முஸ்லீம்கள், கடல் வணிகத்திலும் என்னைக்கு விமானங்கள் தோன்றி விமான கார்கோ என்று வந்ததோ அந்த விமான கார்கோலையும் பொது போக்குவரத்து வணிகத்திலையும் பெரிய அளவில் கோலோச்சியவர்கள் யாருன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தான். ஏறத்தாழ ஒரு 2 நூற்றாண்டுகளாக என்னென்ன மாதிரியான துறைகளெல்லாம் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால், நம்முடைய ஆடை, நம்முடைய உணவு, நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான இரும்பு, தோல், இன்னும் செராமிக் போன்ற பல்வேறு விதமான மனித சமூகத்திற்கு பயன்படக்கூடிய நேரடியாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் இந்தியாவில் கடந்த 1920ஆம் ஆண்டுக்கு முன்னால் வரை ஒத்துழையாமை இயக்கம் என்று காந்தி சொல்லக்கூடிய அந்த போராட்டத்திற்கு முன்னர் வரை முழு வணிகமும் முஸ்லீம்களின் வசம்தான் இருந்துச்சு. இதை நீங்கள் வரலாற்றை சரியான முறையில் நோக்கினீங்கன்னா தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ரொம்ப சீரான கட்டமைப்பாக இருந்துச்சு. ஏனென்று சொன்னால் வணிகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏதோ லாப நஷ்டத்துடன் தன்னை வளப்படுத்தி கொண்டு தன் சந்ததிகளுக்கான தேவைகளை நிறைவு செய்து வாழ்ந்து மறைந்து கட்டடங்களை கட்டிக்கொண்டு ஆண்டு அனுபவித்து மறையக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடியது. பாருங்கள், நம்முடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் இந்த இறைநெறியை தந்து ஈமானை கொடுத்து ஒழுக்க விழுமியங்களோடு வியாபாரத்தின் நேர்மையை, ஷரியாவின் சட்டங்களை சொல்லக்கூடிய இறைவன் தன் தூதரை வணிகராகத்தான் அந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான். எப்படிப்பட்ட சூழல்? மக்கா நகரில் வணிகத்தின் பெரும் சந்தை. ஆனால் யாரிடமும் எந்த விதமான நேர்மையும் எந்த விதமான உண்மையும் இல்லாத நேரத்தில், வியாபாரத்தின் வணிகத்தின் நெறிமுறை கொள்கைகள் இல்லாத நேரத்தில் அல்லமின் அசாதிக் என்பது வணிகத்தின் பெயரால் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தது. இவர் ஒரு சிறந்த வியாபாரி. எப்படிப்பட்ட சூழலில்? வியாபாரத்திற்கென்ற எந்த விதமான விதிமுறையும் இல்லாத நேரத்தில் இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும், இப்படித்தான் லாபம் ஈட்ட வேண்டும் என்று அவர்கள் செய்த வியாபாரம் நேர்மையாகவும் இருந்தது, வாய்மையாகவும் இருந்தது, லாபகரமாகவும் இருந்தது, மக்களை கவரக்கூடியதாகவும் இருந்தது. அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த அந்த தேசத்தையுமே ஒரு குலுங்க வைத்தது. அவர்களை ஒரு ஆளுமையாக, அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த வணிகத்தை வைத்துத்தான். அதனாலதான் பின்னாளில் அல்லாஹ்வின் தூதரின் இந்த சத்திய கொள்கையை இந்த மக்கள் நிராகரிக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாய்மையாளர் அஸ்ஸாதிக் அல்லமினை தன் வணிகத்தின் நேர்மையை வச்சு சொல்றாங்க. உங்களோடு நீண்ட காலம் நான் வாழ்ந்தேனே, என்னுடைய இந்த கொள்கை நீங்க ஏற்க மறுக்கிறீங்கிறத தன்னுடைய வணிகத்தின் கட்டமைப்பை வைத்து அந்த மக்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் கேட்டாங்கன்னு சொன்னா, இந்த வணிகம் என்பது சாதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய வெறும் செல்வத்தை சேர்த்து நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதல்ல. அது சமூக தாக்கத்தை, சமூகத்தை நாம் ஆதிக்கம் செய்வதற்கான சரியான சூட்சமம் என்பதை முதல் புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் இந்தியாவில் இருந்தோம், அப்படித்தான் இந்தியாவில் இருந்தோம். மூக்கு வேத்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த வணிகர்களின் மூலமாக இந்திய சமூகத்தில், ஏன்னா இங்க இடத்தை பிடிக்கிறதுக்கு வந்த ஆங்கிலேயனே எப்படி வந்தான்? கிழக்கிந்திய கம்பெனி. அது யாரு? கம்பெனி பிறகுதான் வந்தான். இந்தியாவை இஸ்லாமிய முகலாயர்களின் அந்த சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை அவன் பயன்படுத்திக் கொள்ள அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாத்து தௌலாவின் மரண, திப்பு சுல்தானின் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறங்கின பிறகு உள்ள நுழையிறதுக்கு எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய யுக்தி எப்படி? நேரடியாக போர் தொடுத்தோ, நேரடியாக வேற விதமான காரணங்களை சொல்லியே வரல, நான் வணிகம் செய்ய வரேன், ஐரோப்பால இருந்து நான் வியாபாரம் செய்ய வருகிறேன் என்றுதான்
அவர்களின் வியாபாரிகள் அனைவரும் உள்ளே நுழைந்தார்கள். இங்கே முஸ்லீம்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சாம்ராஜ்யத்தில் வணிக கட்டமைப்பை பார்த்தார்கள். மிக பிரம்மாண்டமான ஜிடிபி, மிக நேர்த்தியான வியாபார ஒழுங்குமுறை, சமூகத்தை சீர்தூக்கக்கூடிய, தானும் வளம் பெற்று நலம் பெற்று மனித சமூகத்திற்கான அனைத்து பங்கீடுகளையும் சமமான முறையில் செய்யக்கூடிய ஒரு நேர்த்தியான கட்டமைப்பை பார்த்தாங்க. அப்ப அவர்களுக்கு இது எதன் மூலியமாக இது கிடைத்ததுன்னு சொன்னா, அவர்கள் ஏற்றுக்கொண்ட இறைநிலையும் வியாபாரம் என்ற ஒரு நல்ல வணிகன் வாழ்வதற்கான ஒழுக்கமிகு அந்த கட்டமைப்பும் தான் அவங்களுக்கு கொடுத்துச்சு. பேராசை. ஏனால் முஸ்லிம்களின் கையில் செல்வமும் இந்த வணிகம் இருக்கும் பொழுது முழு மனித சமூகத்திற்கும் வானமும் பூமியும் இடைப்பட்ட அந்த கட்டமைப்புக்கு பயன்படுத்தப்பட்டது. பேராசைக்கார கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் எதன் அடிப்படையில் வந்தார்கள்? வியாபாரம் செய்ய வந்தார்கள். இங்கே பல குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கினார்கள். ஒவ்வொன்றா பிடுங்கினார்கள். அவர்கள் எதிர்த்து போரிட்ட மக்களை பல்வேறு வகையில் அழித்தார்கள். அதே நேரத்தில் இங்கு அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய போராட்டக்காரர்களை உருவாக்கினார்கள். அவர் பல போராட்டத்தை அனுபவித்தார். இப்ப அவரை பற்றி பேசுவது, அவர் விமர்சித்து நம்முடைய நேரத்தை வீணடிப்பதல்ல. இந்த ஒத்துழையாமை இயக்கம் என்பதை இஸ்லாமிய நோக்கர்கள் அறிஞர்கள் எப்படி கருக்கிறாங்கன்னு சொன்னா, முஸ்லீம்களை வியாபாரத்தில் இருந்து துரத்துவதற்கு, பனியாக்களை, இன்ன பிற ஆதிக்க ஜாதிகளை, அது வரைக்கும் வியாபாரத்தின் நுகர்வே இல்லாம இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வியாபார டேலண்டே இல்லாதவங்க உள்ள நுழைக்கிறது. எப்பவுமே அலி பிரதர்ஸ் சொல்லி 2 சகோதரர்கள் இருந்தாங்க. காந்தி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடியவர்கள். முஸ்லீம்கள் இந்த வணிக தொடர்பை, வியாபார தொடர்பை, ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று காந்தி சொன்ன எல்லா விஷயத்தையும் 1920 காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முஸ்லீம்கள் தங்கள் வியாபாரத்தை பூரா நிறைய கட் பண்றாங்க. அவங்க அது ஒரு பெரிய எந்த அளவுக்குன்னா, ஒரு நேர்மையான ஒரு சரியான ஒரு கீழ்ப்படிதலுடன் இந்த வேலையை சுதந்திர போராட்டத்தை செய்யணும். ஏன்னா நம்முடைய அசல் போராட்டத்தில் இருந்து இது வழிமாறி இந்த போராட்டத்தில் இவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு என்ன பண்ணாங்க? வியாபாரத்தை விட்டாங்க. திடீர்னு அறிவித்த காந்தியே அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்குறாரு. சடனா முஸ்லிம்கள் நுழைவதற்கு முன்னால் அந்த வியாபார வாய்ப்புகளை, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான டெண்டர்களை எல்லா இடத்துலையும் பனியாக்கள் உள்ள நுழைகிறாங்க. அப்பதான் அது வரைக்கும் பனியா சமூகம், இன்னைக்கு ஜெயின் சொல்றாங்களே இல்லையா, நம்மளே பிரமிச்சு பண்ணிக்கிறோமே. அவங்க ஊர்ல பல்வேறு இடங்களில் மார்வாடி வேற பனியா வேற, நல்லா தெரிஞ்சுக்கணும். மார்வாடி என்பவர்கள் உழைக்கும் சமுதாயமா இருப்பான், ஒரு சின்ன முதலாளியா இருப்பான். பனியா என்பவன் பெரு நிறுவனமாக இருப்பான். அவன் தான் அனைத்தையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பான். என்ன கண்ட்ரோல்? இதற்கு முன்னாடி என்ன முஸ்லிம்கள் வணிகர்களாக இருந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை, ஏன்னா இது ஒரு நிழல் அரசு. முஸ்லிம்களின் வணிகம் என்பது தன்னோடு மறைந்து விட்ட, தன் சந்ததியோடு முடிந்து விட்ட விஷயம் கிடையாது. தனக்கு வரக்கூடிய செல்வத்தை ஜக்காத் என்பதன் மூலமாக, சதக்கா என்பதன் மூலமாக ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, அந்த மனித சமூகத்தில் தன் தேவையை நிறைவு செய்ய முடியாத பசிப்பட்டினியாக இருப்பவர்களுக்கு, கல்வி நிலையங்களுக்கு, மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, இன்னும் நலப்பணிகளுக்கு என்று ஒரு நிழல் அரசு எவ்வாறு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு முஸ்லிம் வணிகர்களின் செயல்பாடு ஒரு நேர்த்தியாக ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இன்னைக்கு அரசுகளை இயக்கிறது யாரு? நம்மள சொல்லுவோம் கார்பரேட். யாரு? ஒரு 5 பேரோ 7 பேரோ 8 பேரோ சில நம்பிக்கையில். அப்ப அரசுகளை கொள்கை முடிவு எடுக்க வைப்பதில், அரசுகளை வணிக கொள்கை வரையறுப்பதில், அரசுகள் திட்டங்கள் இடுவதில் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வணிகர்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்கிறது வேறு விஷயம். அப்ப அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக முஸ்லிம்களின் கைகளில் இருந்த அந்த வியாபாரம் பிடுங்கப்பட்டு என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா, இவர்களால் இந்த மனித சமூகத்திற்கான பலன் தரதை பேராசைக்காரர்கள், அவங்கள பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். மௌலவி வட்டியை பத்தி பேசினார். வட்டியை பிரதானமாக கொண்டு தனி மனிதனிடத்தில், சமூகத்திடத்தில், நாடுகளிடத்தில், பல நாடுகள் திவாலாகக்கூடிய அளவிற்கு இந்த வட்டி என்பது எவ்வளவு பெரிய மோசமான சூழலை, அது வரைக்கும் இருந்த பொருளாதார வணிக கொள்கைகளை இவர்கள் என்ன செய்யறாங்க, தங்கள், ஏன்னா இவன் ஆளணும்னு சொன்னா மெயினா போட வேண்டியது வணிக கொள்கை தான். இப்ப கோயம்புத்தூரையும் திருப்பதியும் கொங்கு மண்டலத்தை என்ன சொல்லுவாங்க? பிசினஸ் ஏரியா, பிசினஸ் சிட்டி. அதனாலதான் இங்க இதற்கான மதிப்பு, நிலங்களின் மதிப்பு, வாழ்க்கை தரம் எல்லாம் கூறுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா எல்லாமே பிசினஸ், எல்லாமே பிசினஸ். இன்னும் சில பகுதிகளை பிசினஸ்க்காக வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னா பிசினஸ் என்பதுதான் அரசு இயங்குவதற்கு, அவர்கள் திட்டங்களை போடுவதற்கு. அப்ப அதை எப்படி ஏகபோகமாக மாற்றுவது என்பதில் தான் இவர்களுக்கான போட்டியில்
முஸ்லீம்கள் என்ன செய்யப்படுறாங்க, இந்த வியாபாரத்தின் நிலையிலிருந்து அவர்கள் அதுவரைக்கும் அதிகாரத்தை இழந்தார்கள். பல்வேறு விதமான தங்களுடைய கடமைகளை இஸ்லாமின் சரியாவை பயன்படுத்துவதிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். கடைசியில் பார்த்தா அவங்களோட ஒத்துழையாமை இயக்கங்கள் மூலமாக முஸ்லீம்களின் மூலதனம் அனைத்தையும் செய்யக்கூடியவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, எல்லா பிசினஸ்ல முஸ்லீம்களை வெளியேற்றினாங்க. இப்பயும் பாருங்க, எதுக்கோ ஒரு பொய்யான வதந்தியின் அடிப்படையில் கலவரம் வரும். ஒரு முஸ்லீம் பையன் ஒரு இந்து பெண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. முந்தா நாள் உத்தரகாண்டில் நடந்துச்சு. முஸ்லீம்களை 100 கடை அடிச்சு நோக்கியிருக்காங்க. அவன் ஏன் இதை வேலை செய்யறான் தெரியாதா? ஒரு இந்து பெண் போய் சத்தம் போடுது, இதை ஏன் நீ இனக்கலவரமா மாத்துற? அது இந்து பெண் பேசுது, அந்த வீடியோலாம் வந்திருக்குது. அந்த சம்பந்தப்பட்ட பையனை நீ உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா காவல்துறையில நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, நீ பேசாதுன்னு பொம்பளைகள்லாம் போய் கல் அடிக்கிறாங்க. அப்ப காலங்காலமாக இந்த ஒரு நூற்றாண்டில் இது போன்று அவர்கள் நம் வணிகத்தை பிடுங்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சதித்திட்டை காந்தி போன்றவர்களை வைத்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி மூலதன வியாபாரிகளை பிடிச்சாங்க. நம்முடைய இரும்பு, இன்னும் செராமிக், தோல், ஆடைகள், உணவு என்று எல்லா துறைகளிலும் பிரதானமாக முடிவு செய்யக்கூடிய இடத்தில், உருவாக்கக்கூடிய இடத்தில் நல்லா பார்த்துக்கணும். வணிகம் என்பது வெறும் பிசினஸ், வாங்கல் கொடுத்தலை தாண்டி ஒரு கலாச்சாரத்தை, ஒரு கட்டமைப்பை, ஒரு நாகரிகத்தை உருவாக்குவது. ஆடை நாம தான் இருந்தோம். இன்னைக்கும் ஒரு கண்ணியமான ஆடைன்னு சொன்னா, இதே நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஒரு ஃபாரின் அதிபரை வர குர்தா தான் போட்டுட்டு போறாரு. இந்த குர்தாவுக்கான கான்செப்ட் யாரு? முஸ்லிம்கள் தான். இன்னைக்கும் உணவு முறையில் ஒருவரை சிறப்பாக கவனிக்க வேண்டும் சொன்னா, இன்னைக்கு அது வேற மாதிரி போயிடுச்சு, பிரியாணி தான். இன்னைக்கும் கட்டடக்கலை வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறான். ஏதாவது கோயிலை போய் காட்டுவானா, நேரம் தாஜ்மஹால் தான் கூட்டு போவோம், குதுப்மினாருக்கு தான் கூட்டு போவோம். அப்ப எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இவையெல்லாம் சிதிலம் அடைஞ்சு இந்த வரலாறு முஸ்லிம்களுக்கு தெரியல. இன்னைக்கு ஆடைகளை அவன் உருவாக்குகிறான். ஏன் நம்ம இருக்கணும் இந்த துறையில சொன்னா, ஆடை என்பது அது தக்வாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கணும்? முஸ்லீம் தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல தான் உட்காந்துருக்கோம். அவன் கொடுக்குற எல்லாத்தையும் விற்கிறோம். பொம்பளை பிள்ளையோடைய உடல் தெரியுது, ஆம்பளை பையன் அரைவரை ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான், அது என்ன ஆடை எது தெரியாது, ரேட்டு கம்மியாவோ கூடையாவோ என்னிடமும் இருக்க வேண்டும் என்று கரைந்து போன வணிகர்களாக இன்னைக்கு நம்ம கடைகள்லாம் இருக்குது, ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. கரைந்து போன வணிகர்களாக அவன் சொல்லக்கூடிய உணவு, அவன் சொல்லக்கூடிய கட்டட அமைப்பு, அவன் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் எல்லாத்தையும் முன்னோடிகளாக முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருந்தவங்க அப்படித்தான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பறித்து அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அவனுடைய வேர்த்த மூக்கு என்ன செஞ்சிச்சு, இந்த ஆதிக்கம் பண்ணணும்னு சொன்னா இந்த முஸ்லீம்கள் வணிகம் என்ற சாம்ராஜ்யத்தில் இருந்து இவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற நிலையில். ஏன்னா இந்த முஸ்லீம்கள் தாங்கள் நல்ல வணிகராக இருந்து சிறந்த சமூகத்தையும் கட்டமைக்கிறாங்க. அப்ப இது உடைக்கணும். அவன் நினைக்கக்கூடிய ஆண்டான் அடிமை, ஏற்ற இறக்கம், கம்யூனிச முதலாளித்துவ அந்த கட்டமைப்புல இந்த ஜனங்களை உருவாக்கணும்னு சொன்னா இந்த இஸ்லாமிய வணிக கொள்கை என்பது மிக ஆபத்தானது. அதனாலதான் வந்த உடனே பிசினஸ் சென்டர் அடிச்சான், மூலதனத்தை கைப்பற்றினான். பேராசைக்காரர்கள், பதுக்கல்காரர்கள், கலப்படக்காரர்கள், நேர்மையற்ற இவர்கள், பொறாமைக்காரர்கள், தங்களிடம் உணவு மிஞ்சினால் கீழே கொட்ட வேண்டும், கடலில் கொட்ட வேண்டும் என்று சித்தாந்தம் உடையவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், டென்மார்க்ல பால் மிஞ்சினா என்ன செய்வான்? கடல்ல போய் ஊற்றுவான். அமெரிக்காவில் பல ஆயிரம் ட்ரில்லியன் கணக்கு கோதுமை எங்க கொண்டு கொட்டுவான்? கடல்ல கொட்டுவான். அவனால் கொள்ளையடிக்கப்பட்ட, வளங்கள் சுருட்டப்பட்ட அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும், ஐரோப்பியர்களால், பிரான்சுக்காரர்களால் சூறையாடப்பட்ட ஆப்பிரிக்காவில் பஞ்சத்தில் அடைபடக்கூடிய அந்த நீக்ரோக்களுக்கும் கொடுக்க மாட்டான் உணவு. எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க. இவருடைய வணிக கொள்கை என்பது, இவருடைய உச்சம் பெற்ற சிந்தனை என்பது இன்னைக்கும் பல ஸ்டார் ஹோட்டல்கள்ல உணவு மிச்சமான கீழே தான் கொட்டணும், யாருக்கும் கொடுக்க கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏன்னு சொன்னா தன்னுடைய ஸ்டாண்டர்டு போயிடும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை, பாம்பேக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50-100 பேர் வரிசையில் உட்காந்துருப்பாங்க. ஏழை எளிய பெரும்பாலும் அந்த பிற சமூகத்து மக்கள், அந்த ஹோட்டல் ஓனர்கள் இயல்பாகவே ஒரு முஸ்லிமிடத்தில் உணவுத்துறை இருந்தால், ஒரு முஸ்லிமிடத்தில் தொழில்துறை இருந்தால், ஒரு முஸ்லிமிடத்தில் வணிகத்தின் அனைத்து கூறுகளும் இருந்தால், அவன் எண்ணமும் அவன் சார்ந்த இறைநெறியும் ஒழுக்கமும் விசாலத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவனுடைய கொள்கை அப்படி இருக்குது. அந்த பாம்பையில் அவன் 500-1000 சப்பாத்தி போடணும்னா 1300 போடு, மாவு ஒண்ணுதான், வேலை ஒண்ணுதான், அடுப்பு ஒண்ணுதான், கொஞ்சம் பரக்கத். ஏன்னா அல்லாஹ்வின் வரக்கூடிய பரக்கத்தை இன்றும் நூற்றுக்கணக்கான அந்த ஏழை எளிய சாலையோர அந்த மக்கள் இதே பாம்பையில் இந்த கலவரங்களால் முஸ்லிமின் சொத்துக்கள்
சூறையாடப்பட்ட, இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்ட, முஸ்லிமின் அடையாளங்கள் குத்தி குதறப்பட்ட இதே பாம்பேயில் வட இந்தியாக்களில் இன்றும் பல இஸ்லாமிய ஹோட்டல்களில் சமைக்கும் போது உணவை ஏழைகளுக்கும் சேர்த்து சமைக்கக்கூடிய பண்பு இருக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட சமூகத்தை வீழ்த்தணும்னு சொன்னா இவர்கள் இதே நிலைமையில் இருந்தால் மீண்டும் இவர்களின் அதிகாரம், ஏன்னா வணிகம் என்பது அந்த அதிகாரத்தை நோக்கி போகக்கூடியது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல சிறந்த வணிகனா இருந்தா எங்க நம்ம போவோம்? அதிகாரத்தை நோக்கி போகணும். அப்படி ஏன்னா அல்லாஹ்வின் தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை, எப்படிப்பட்ட மறுமை வாய்ப்பு பாருங்க. உதாரணங்கள் எப்படி சொல்லப்படுது? நாளை வாய்மையான வியாபாரி நபிமார்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள் வாய்மையாளர் எழுந்து வருவார் என்று சொன்னார். வியாபாரி என்பவர் ஏதோ சாதாரண வணிகம் சார்ந்த ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கை பார்த்துவிட்டு சொத்து சேர்த்து விட்டு தன்னோடு தன் வாரிசோடு முடியவில்லை. மாறாக இந்த சமூகத்தில் இந்த கலாச்சாரத்தை, இந்த நாகரிகத்தை, இந்த கட்டமைப்பை, இதன் விழுமியங்களை உருவாக்கக்கூடியவர் தான் ஒரு நல்ல இஸ்லாமிய வணிகர் என்பது புரியுது. நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளும் வியாபாரம் பண்றோம். இதே கோயம்புத்தூர்ல கலவரம் நடந்துச்சு. சரியா தப்பா அது வேற விஷயம். ஆனால் என்ன செஞ்சாங்க? தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட தவறுக்கு அப்பாற்பட்ட பலரின் சொத்துக்கள் சொல்லி அப்பயே சொல்லுவாங்க நூற்றுக்கணக்கான கோடின்னு. எனக்கு தெரிஞ்சு அப்போல வருஷத்திலே சொல்லுவாங்க. இங்க அனைத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தில் ஜவுளியில் நீங்க இன்னைக்கு தான் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு உள்ள கடை வீதிகள்ல சென்னை சில்க்ஸ், போத்தீஸ்னு பல்வேறு பயிர்களில் திருமணக்காரர்களை வைத்து டான்ஸ் ஆடி விளம்பரப்படுத்தக்கூடிய கடைகளுக்கு முன்னால் எல்லா ஊர்களிலும், இன்னும் சொல்ல போனா மதுரை, காஞ்சிபுரம், இன்னும் பல கோவில் நகரங்கள் சொல்லப்படக்கூடிய இடத்துல கோவிலை சுத்தி முஸ்லீம்கள் தான் கடை வச்சிருந்தாங்க. இது நம்ப முடியுதா? இன்னைக்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? இவர்கள் கோயில் ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மை அதுவல்ல. ஒரு இந்து சகோதரர் சொன்னார், வரலாற்றை அறியக்கூடியவர், அவர்கள் தான் வணிக சமுதாயம், அவர்கள் தான் வியாபார சமுதாயம். வேற எவனுக்கு வியாபாரம் தெரியாது. உழைப்பா சந்தைப்படுத்துவது எப்படின்னு யாருக்கும் தெரியாது. அந்த சந்தைப்படுத்துதல் என்பதை, அதை நீதமாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது. அதனாலதான் கோயிலுக்குள்ள, மதுரைக்குள்ளெல்லாம் நீங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கடை வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சாங்க. அதோடு கடைகள்லாம் காலி பண்ணாங்க. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக முஸ்லீம்கள் தான் கடை வச்சிருந்தாங்க. அங்க அண்டா கடை, பித்தாளா கடை, ட்ரெஸ் கடை, எல்லாமே ஆயிரங்கால் மண்டபம். அப்ப இந்த வரலாறு இன்னைக்கும் 4 வீதிகளை பார்த்தோம்னா மதுரையில செலக்ஷன்ஸ், டிசைன்ஸ், ஹாஜி மூசா, காஞ்சிபுரத்தில் எங்க போனாலும் இஸ்லாமிய வணிகர்களின் சாம்ராஜ்யங்கள் தான் இருக்கு. இது ஏதோ போர் செய்து வாள் எடுத்து போகல. வணிகம் செய்வதற்கான திறமையும் தகுதியும் நேர்மையும் இவர்களிடம் இருந்துதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி கரைந்து போனோம்? ஒன்று இது போன்ற கலவரங்களின் மூலமாக, அரசின் பாகுபாடின் மூலமாக, நமக்கான உரிமைகள் மறுப்பதின் மூலமாக நாம் நிர்பந்திக்கப்பட்டோம். அதுல நம்ம பொறுமையை காத்து அதை எப்படி ஓவர்டேக் செய்யணும்னு சொல்லி எங்க வழிகாட்டுதல் தேடணுமோ அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சோம்? நாமும் கொஞ்சம் மாறி பார்த்தோம். நம்மளும் கலப்படத்துக்கு போனோம். நம்மளும் சில தவறுகள் செய்ய ஆரம்பிச்சோம். 2ல பெஸ்ட் யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான் வாய்ப்பை? அவன் நம்மளோட பெஸ்ட் வந்துட்டான். இன்னைக்கு இஸ்லாமிய வணிகர்கள் இன்னும் சொலவாடை உண்டு. 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட மளிகை கடை ஜாமான் வாங்க வேண்டுமா, தரமான பொருள் வாங்க வேண்டுமா, பாய் கடைக்கு போங்கிற பழமொழி தென் பகுதிகளில் உண்டு. நீதிபதி, முன்னாள் நீதிபதி சந்துரு சொன்னார் தன்னுடைய இதுல, எங்க அம்மா பாய் கடையில போய் பொட்டு கடலை வாங்கிட்டு வா, பாய் கடையில போய் நெய் வாங்கிட்டு வா, பாய் கடையில போய் பால் வாங்கிட்டு வா. ஏன்னு சொன்னா அவர்கள் பாலில் இன்னைக்கு தான் பாக்கெட் பால், கலப்படம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் பொருட்களில் கலப்படம் செய்ய மாட்டார்கள். பொருள்களை வேற மாற்றி சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை. ஏன்னா இது இறை விசுவாசத்தோடு ஒழுக்க நெறியோடு இருந்ததால் அந்த மக்களை தாக்கத்தில் வச்சிருந்துச்சு. அதனால தமிழ்நாட்டில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் எப்படி இந்த தீன் வந்துச்சு? இங்க இஸ்லாமியர்களாக இந்த கடலோர பகுதிகளில் இந்த பெரும் வணிக அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரபு நாடுகளில் இருந்து வந்த வியாபாரிகளால் அவர்களின் வாய்மையும் நேர்மையும் எந்த அளவுக்கு வெறும் பொருட்களை மட்டுமல்ல, அவர்களின் பணிவு, நடத்தை, ஒழுக்க விளிமியத்தில் தன் பெண் மக்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. அவ்வளவு ஈஸியா பொம்பளை பிள்ளைய கொடுக்க மாட்டாங்க யாரும். ஆளப்புற பொம்பளை பிள்ளைய மாப்பிள்ளை கொடுக்கணும்னு சொன்னா எல்லா இடத்துலையும் விசாரிப்பான். ஏன்னா என் பிள்ளை எப்படி இருக்கணும். வந்த அரபு வியாபாரிகளுக்கு தன் பெண்ணை கொடுத்து வாக்கப்பட வைத்து அவர்களையும் வசப்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் இங்கே இஸ்லாமிய நல்ல வணிகத்தின் வாய்ப்பு என்பது எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான நுட்பமான விஷயம். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப வந்த நேரத்தில் நம்ம
நமக்கு சில கேள்விகள் தோன்றலாம். வேற வழியே இல்லாமல் அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா? சொல்ல போனால் இன்னைக்கு நமக்குமே இருக்கு. சரி, எல்லா பிரச்சனையும் இருக்குது, நம்மனால என்ன செய்ய முடியும், என்னத்தை சாதிச்சிட முடியுங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? இன்னைக்கு வணிகத்தின் கொள்கைகளை போடக்கூடியவங்க அவங்க. ராகுல் காந்தி சொன்னாரா இல்லையா? பட்ஜெட்டுக்கான அந்த அறிக்கை அல்வா கிண்டி தாக்கல் செய்யப்பட்ட பொழுது சுற்றி நிற்கக்கூடிய 80 கேபினெட்ல 86 பேர் பிராமணர்கள். அப்போ அவர் ஒரு வார்த்தை கேட்டார், சரி இது யாருக்கான பட்ஜெட்? 130 கோடி மக்களுக்கு ஒரு பட்ஜெட் போடுற, இங்க இருக்கக்கூடிய எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், உரிமை மறுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் என்று பல்வேறு தட்டுகளில் மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை என்பது, செல்வ சேர்க்கக்கூடிய கொள்கை என்பது, ஒருவன் நினைத்தால் இன்னைக்கு டின்னருக்கு தாய்லாந்தில் போய் சாப்பிட்டு வரலாம் கும்பலா. இன்னும் பல நூறு பல லட்சம் பேர் இரவு உணவுக்கு இல்லாமல் ரோடுகளின் ஓரங்களில் பாலங்களின் அடியில் பட்டினியாக கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு மோசமான கட்டமைப்பு. உலகத்தில் வறுமையும் கொடுமையும் செல்வத்தால் செருக்கும் அநீதியும் இருக்கக்கூடிய ஒரு மோசமான நாடு இந்தியா. இதை அவர்கள் என்னமோ புகழ்ந்து இதை பிரம்மாண்டப்படுத்தி பேசினாங்க. ஏன்னு சொன்னால், மூமின் அல்லாதவரிடம் செல்வமும் அதன் சார்ந்த வணிகம் இருந்தா இப்படித்தான் பேராசை பிடித்தவர்களாக, மனிதர்களின் நலன்களில் அக்கறை இல்லாதவர்களாக, அவர்களை நாய்களை விட கேவலமாக, தங்கள் நாய்களுக்கு கார்களை, தங்கள் நாய்களுக்கு ஆஸ்பத்திரிகளை, தங்கள் நாய்களுக்கு மருந்துகளை, ஆபரணங்களை வாங்கக்கூடிய உச்சபட்ச இந்த மக்கள் சோத்துக்காக அலையக்கூடிய சீச்சி போப்போ என்று ஏளனமாக இலக்காரமாக தள்ளிவிடக்கூடிய வணிக கட்டமைப்பில் உருவாகக்கூடிய இந்த சமுதாயம் தொடர்ச்சியாக நடைபெற்ற கலவரங்களில் முஸ்லிம்களின் எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சாங்க? தொடர்ச்சி அழிச்சாங்க. தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு, கோயம்புத்தூருக்கு அது காயம் இருக்குது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கான்பூர், மீரட், பாகல்பூர் இவையெல்லாம் இந்திய தேசத்தின் பல உற்பத்திக்கான கேந்திரங்கள். எதுக்கு நம்ம கலவரம் பண்ணி அழிப்பான்? இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும். இங்க உள்ள முஸ்லீம் என்ன செஞ்சான்? 71 நடந்து வரல, ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செய்யறது. எல்லா மில்லுகளில், டெக்ஸ்டைல் மில்லு இருக்கு இல்லையா, அந்த கான்பூர்ல இன்னைக்கு தான் இந்த 50-60 ஆண்டுகளில் தான் இந்த டெக்ஸ்டைலுக்கு இந்த அகமதாபாத், பாம்பே இந்த இடங்கள்லாம் இப்ப ஒரு 70 வருஷத்துக்குள்ள வந்ததுதான். அதுக்கு முன்னாடி இந்தியாவின் இரும்புக்கு, டெக்ஸ்டைலுக்கு எல்லாமே யூபி. இன்னைக்கு யூபியை பத்தி நமக்கு ஒரு மோசமான எண்ணம் இருக்கு. அந்த மக்கள் ஏன் இவ்வளவு கோழைகளாக இருக்கிறாங்க, எதுவுமே எதிர்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அக்கிரமக்காரர்கள், ஏன்னா அவர்கள் பல வணிகத்தில் இங்க அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இருந்தாங்க. தொடர்ச்சி அடிச்சாங்க. அதிகாரத்தை பிடுங்கியதோடு மட்டுமல்லாமல் இவர்களை அனாதைகளாக்க வேண்டும், இவர்களை வக்கற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்று அவர்களின் தொழில்துறைகள் வணிகத்தை பிடிச்சு, இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்க பள்ளிக்கு மினாரா கட்ட 4 பசங்க வந்தாங்க. உண்மையிலே கண் கலங்கிட்டு, 25-30 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 4 பேர் பார்க்கறாங்க. நம்ம ஊர்ல கம்பி கட்டுறதுக்கு ஒரு ஆளு, சாரம் கட்டுறதுக்கு ஒரு ஆளு, கொத்தனாருக்கு ஒரு ஆளு, மற்ற ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆளு. ஆனா இந்த எல்லா வேலையும் அவங்க 4 பேர் தான் செஞ்சாங்க. அது 3 நாள்ல 2-3 மணி நேரம் கட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஆளை ஊரை கூப்பிட்டு லட்சக்கணக்கில் அவனுக்கு செலவழிச்சிருக்கணும். வெறும் 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளத்திற்கு வட இந்தியாவிலிருந்து வந்து சொன்னா அந்த சமூகத்தின் பின்னணியை நான் யோசிச்சேன். எவ்வளவு பெரிய திறமை, ஆற்றல். அதே போலதான் பிற மக்களையும் வச்சிருக்கிறான். மொத்த மக்களையும் மொத்த நாட்டையும் இந்த வணிக கொள்கையின் மூலமாக சுரண்டக்கூடிய திட்ட அமைப்பை தான் இவன் வச்சிருக்கிறான்னு சொன்னா, அவ்வளவு பெரிய இந்த அக்கிரமக்காரனால் பாதிக்கப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்ப சிறந்த ஒரு வணிக அமைப்பை சிதிலமடைய செய்வதன் மூலமாக தான் விரும்பக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வரணுங்கிறதுல இது ரொம்ப முக்கியம். இது சிறந்த சமூகம் மட்டும் இல்ல, சிறந்த அதிகாரத்தை கொண்டு வரணும். இந்த வணிக அமைப்பின் மூலமாக அவன் தனக்கு சார்ந்து, நேற்று போய் திறந்து வச்சாரா இல்லையா விழிஞ்சும் துறைமுகம் கேரளாவில், அதானியை கூட்டு போய் பல ட்ரில்லியன் கணக்கான சரக்குகளை கையாளக்கூடிய ஒரு கடலையை கொடுத்துட்டார். தன் நண்பருக்காக கடலையை கொடுத்துட்டாரு. பொது உடைமை பேசிய கம்யூனிஸ்டுகளும் வாய் மூடியவர்களாக ஜிந்தாபாத் ஜெய் சொல்லி என்ன செஞ்சாங்க? அதானி கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப ஏகபோகமாக அனுபவிக்கக்கூடிய இந்தியா போன்ற முதலாளித்துவ பாசிச கொள்கை வணிக நடைமுறை இங்க எப்படின்னு சொன்னா, உழைப்பை சுரண்டி நம்ம அவர்கள் எதிர்த்தால் அல்லது அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தால் நீங்கள் வேலை நீக்கம் செய்யப்படுவீர்கள், உரிமை மறுக்கப்படுவீர்கள், சிறை வைக்கப்படுவீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் கொலையும் செய்யப்படுவீர்கள். இங்க நம்ம உடைச்சு பேசணும்னா, இந்த வணிகத்திற்காக அவனை எதிர்த்தோம்னு சொன்னா
திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், விபத்துன்னு சொல்லி முடிச்சிருவான். மதுரையில் கிரானைட் குவாரி வச்சிருந்த பிஆர்பியால் கொல்லப்பட்டவங்களை எண்ணிக்கை எவ்வளவு சொல்றாங்க. அதை எதிர்த்தோ ஒரு பெட்டிஷன் போட்டு, ஏன்னா சுற்றுச்சூழல் கெட்டு போகுது, வளத்தை தோண்டுகிறான், மக்களின் நிலங்களை பறித்து தன்னை வளர்த்து, ஏன்னா இந்த முதலாளித்துவ கொள்கையால் சமூகத்தின் சீரான வளர்ச்சிக்கு இது வித்திடாது. இந்த வணிகத்தால் இவனுடைய ஏகபோகத்தை இதை வச்சு இந்தியாவை வல்லரசுன்னு காட்டான். இவனுடைய ஜிடிபி கூடிக்கிட்டே இருக்கும். உலகத்தின் கோடீஸ்வரர்களில் இவன் வருவானே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசியால் பட்டினியால் உணவு உறைவிடமற்று தன் மருத்துவ தேவைக்கு நிறைவு செய்ய முடியாமல், தன்னுடைய காரியங்களை நிறைவு செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஏழை பாமர மக்களுக்கான எந்த தீர்வும் இல்லாத இந்த சூழலில் இதை யாராவது எதிர்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்களுக்கு எதிரான போக்கு நடைபெறும். துணிஞ்ச அரசியல் நடவடிக்கை எடுக்கும். கடைசியில் அவனே இன்னொன்று செய்வான். என்ன செய்வான்? இயற்கையை பாதுகாப்போம், ஒரு கோர்ட் உத்தரவு, எல்லாம் முடிஞ்ச பிறகு கோர்ட் உத்தரப்படும், மீண்டும் மரம் வைப்போம், கேம்பெயின் பண்ணுவான். வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கிறத பூரா அழிச்சிருவான். இவருடைய வணிக நலன்களுக்காக மக்களின் நிலங்களை, மக்களின் வளங்களை, பிறரை அப்படியே பிடிச்சு எடுத்த எல்லாத்தையும் வச்சுட்டு தனக்கு பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்வான்? அந்த கேம்பெயின் மூலமாக தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறிடுவான். கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், சிறு குறு தொழில் சார்ந்த நிறுவனங்கள் மிகையாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? நான் ஒரு சிறந்த வணிகனா நான் மட்டும் மாறிட்டா ஒரு சூப்பர் சொசைட்டியை கொண்டு வர முடியுமா? ஒரு அதிகாரத்தை நோக்கி நம்ம அவர்களை மாற்றிவிட முடியுமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்ன மட்டும் இல்லை, சலனம் மட்டும்தான் இருக்கிறோம். ஏன்னா அவன் என்ன கொள்கை வகுக்கிறானோ அதை தான் நான் செய்ய முடியும். நானா தனி வியாபாரம்லாம் பார்க்க முடியாது. எனக்கான திட்ட கொள்கைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒட்டுமொத்த 130 கோடி மக்களுக்கு 3% இருக்கக்கூடிய பிராமண வகுப்பினர் தான் பொருளாதார கொள்கையை வகுக்கிறாங்க. யார்கிட்ட எவ்வளவு இருக்கணும், இவன்கிட்ட இது போகணும், அங்க போகணும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்க வங்கிகளிலேயே பல பிராமணர்களை பார்த்திருப்பீங்க. அது 10வது கேட்டகரியா, அதுக்கு மேல 9 கேட்டகரி இருக்கான். ஒரு வங்கியில வேலை செய்யக்கூடிய 12வது இடத்துல போய் முஸ்லீம் சொல்றாரு. அந்த 9 நம்ம கண்ணுக்கே தெரியாது. அவங்க தான் கொள்கை முடிவு எடுக்கக்கூடியவர்கள், யாருக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், யாரிடம் வசூல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடியவர்கள், எதை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லக்கூடியவங்க, இந்த திட்ட அமைப்பு முடிவு எடுக்கக்கூடியவர்களா அந்த 9 தட்டிலையும் பிராமணர் தான் இருப்பாங்க. மாற்றி ஒருத்தன் கூட இணை ஜாதியை சேர்ந்தவனும் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவனும் இருந்தால் அது அவங்களுக்கு ஜால்டா போடக்கூடியவன் தான் வர முடியுமே தவிர, இந்த நாட்டின் ஒட்டுமொத்த வணிகத்தையும் இயக்கக்கூடிய சக்திகளாக கிழக்கத்திய கம்பெனிக்காரர்களால், காந்தி போன்ற போராட்டக்காரர்களால் முஸ்லீம்களிடம் இருக்கக்கூடிய அந்த வணிக அமைப்பை பிடுங்கி இன்று தரப்பட்டு நாமும் அவர்களின் முகவர்களாக செயல்பட்டுக் கொண்டு எப்படி ஒரு சிறந்த வணிகனாக இங்கு மாற முடியும் என்று பார்த்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு யோசனை தோணல. எப்படி முடியும்? எனக்கு வரதுக்கு வாடகை கொடுத்து என் குடும்பத்தை பார்த்து என் பிள்ளையை படிக்க வச்சு வாங்கின கடனை கட்டி என் தங்கச்சிகளுக்கு உதவி பண்ணி முடிஞ்சா ஒரு வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி இதை தாண்டி யோசிப்பதற்கு நமக்கு எந்த சூழ்நிலையுமே வரமாட்டேங்குது. அது அல்லாமல் இருக்கிற தொழிலை நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே. அவருடைய எதிர்கால கவலை. இவன் போறக்கூடிய ஜிஎஸ்டிங்கிற கொள்கையின் மூலமாக, வரி கொள்கையின் மூலமாக, புது புது சட்டங்களின் மூலமாக நாங்கள் நொறுங்கி போயிருக்கிறோம். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி பேசுறாங்க, நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பேசுறாங்க. அவர்கள் மூலமாக ஒரு இயற்கையான சுழற்சியில் ஒரு 6 பேரை வச்சு, ஒரு 10 பேரை வச்சு ஒரு சிறு முதலாளிகளாக இருந்த பலரை இன்னைக்கு காணாமல். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒட்டுக்கொள் சொன்னதெல்லாம் ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு கைத்தொழிலை வச்சிருக்கலாம், நீங்க ஒன்றும் செய்ய முடியல. பாருங்க, பாரம்பரிய கைத்தொழிலை வைத்திருந்தவர்கள் எல்லாம் அவனின் அடிமைகளாக, அவன் போய் அவன் மியூசியத்தில் வச்சு பல லட்சம் சம்பாதிக்கிறான். அவன் அடிமை தொழில் தான். அந்த கைத்தொழிலுக்குமான மரியாதையும் எடுத்து, எல்லா மூலதன தொழிலையும் எடுத்து, எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் ஏகபோகமாக இந்திய முதலாளித்துவ பாசிசம் இருக்குன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு முஸ்லீமாக நான் என்ன செய்துவிட முடியும் என்ற யோசனை நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இது போன்ற நிலையில் தான் இங்கே பரப்புரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பரப்புரை மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். அப்ப உண்மையிலேயே இந்த கொள்கையின் மூலமாக, இவனுடைய சட்ட திட்டங்களின் மூலமாக, இவன் வைத்திருக்கக்கூடிய விநியோக முறை இருக்கா இல்லையா, இந்த பொருளாதார விநியோக முறைமை, இது யாரை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா குறிப்பிட்ட சில சாராரை தான் வளப்படுத்துது.
உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக அதானி அம்பானி, அன்னைக்கு டாடா பிர்லா. இது இல்லாமல் நிறைய மிட்டல் வட்டல் எல்லாமே சேர்ந்துருக்கிறாங்க. இவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய சார்பு இருக்கக்கூடிய ஒரு இப்போ 130 கோடி பேர் இருக்குன்னு சொன்னா இந்த 10 கோடி பேருக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு 30 கோடி பேர், ஆக மொத்தம் ஒரு 40 கோடி பேரை தவிர்த்து இந்த பிரச்சனையில் இந்த சுழலில் பெரும்பான்மையான மக்கள் சிக்கி திணறி வருவதை பார்க்கிறோம். இந்த ஜிஎஸ்டியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, நாம எப்படி தனித்துவமாக சுயசார்பு வியாபாரத்தை செய்யணும்னு சொல்றீங்களே, அதற்கான சூழலே இல்லையே. சந்தை இவங்களில் இருக்கு. ஏன்னா சந்தை நம்முடைய கையில் இருந்துச்சுன்னா நம்ம முடிவெடுக்கலாம். சந்தையை என்ன செஞ்சிட்டான், நேஷனலிஸ்ட் ஆக்கிட்டான். எந்த அளவுக்கு பாருங்க, உலகளாவிய ஒரு சமுதாயம், உன்னத சமுதாயம், வணிகத்தின் மூலமாக பல நாடுகளுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சென்ற ஒரு சமுதாயம் காபிரா இருக்குன்னு அவனுக்கு சொல்றோம். எந்த நெறிமுறையற்ற வாழ்க்கையில் அவனுக்கு இன்டர்நேஷனல் பிரான்ச்சில் உலகம் முழுவதும் அவனுக்கு கிளை இருக்குது. இன்னைக்கு வரையில கூட பார்த்த பல கார்கள் ஓடுது. இந்த கார் கம்பெனி உலகளாவிய கம்பெனியா இருக்குது. சில விஷயங்கள் தேசிய அளவில் அவன் கிளைகள் வச்சிருக்கிறான், சில விஷயங்கள் மாநில அளவில் இருக்குது, சில விஷயங்கள் மாவட்ட அளவில் இருக்குது. வழிமுறை தெரியாதவனுக்கு இத்தனை பெரிய வியாபாரத்தின் சூட்சமம் தெரிந்து தன் வியாபார யுக்தியால் வளப்படுத்துகிறான். பாரம்பரியமாக ஒரு சமூகத்துக்கான அச்சாணியாக ஒரு பெரும் சமூகமாக வணிகத்தில் கொடிகட்டி பறந்த நாம் இன்னைக்கு என்ன செய்வதனே தெரியாத அளவுக்கு செய்கிற தொழில், சிறு தொழிலிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஸ்டார்ட் அப் கம்பெனியிலிருந்து 10 பேரை 5 பேரை 100 பேரை வச்சு வேலை பார்த்த ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் கம்பெனியும் இந்த நிலைமையே என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய பிற சமூகத்தின் கம்பெனி அப்படித்தான் இருக்கு. நான் முஸ்லீம் அல்லாத பல வியாபாரிகளோட பேசுவேன். முதல் இந்த திட்டங்களை எல்லாம் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாங்க. வியாபாரத்துக்கான சாதகமான சூழலை, கருப்பு பணத்தை ஒழித்து ஒரே வரி சீரமைப்பை கொண்டு தீவிரவாதிகளை ஒழித்து இந்த நாட்டை வல்லரசாக அந்த முயற்சி. உண்மையிலேயே பாவம் அப்பாவிகள் என சுரண்டப்படக்கூடியவர்கள், இல்லாத ஒன்றை கடவுள் என்று சொல்லி நம்ப வைக்கப்பட்டவர்கள், இவற்றிற்கெல்லாம் பரிகாரம் என்று சொல்லி நம்ப வைக்கப்பட்டவர்கள், எது சடங்கு சம்பிரதாயம் என்று தெரியாமல் அனைத்துக்கும் தலைவணங்கி பழக்கப்பட்ட அந்த மக்கள் இதை நம்பினாங்க. நம்ம சொல்லும் பொழுது அவங்க கேட்கல. இப்பயும் சொல்றாங்க, ஆமா பாய் நீங்க சொன்ன மாதிரியே இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நான் யோசிச்சேன். எங்க ஜோசியத்தை கேட்டேன், உனக்கு கிரகம் சரியில்லை, உன் பங்காளி செய்வனை வச்சுட்டான், நீ இந்த பரிகாரம் பண்ணு, வாஸ்து சரியில்லை. எவ்வளவு பெரிய மோசமான சமூக அமைப்பு பாருங்க. ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு, இந்த அநீதிகளுக்கெல்லாம் இந்த அக்கிரமக்காரர்கள் பொருளாதார கொள்கையும் வழிபாட்டு கொள்கையும், ஏன்னா இந்த பொருளாதார கொள்கை தான் அவனை வழிபட வைக்குது. நீங்க நல்லா பாருங்க, இந்த கார்பரேட்டுகள் தான் இந்த அரசாங்கங்களை இயக்குகின்றார்கள். அவர்களோடு தான் மடங்கள்லாம் இருக்குது. உங்க ஊருக்கு பக்கத்துல கூட வெள்ளியங்கிரி சத்குருன்னு சொல்லக்கூடிய ஜக்கி வாசுதேவ் யாரு? துறவிகள். துறவிகள் எப்படி இருப்பான்? தன் உணவை, தன் தேவையை யாசகம் கேட்டு செய்து பக்தியை பரப்பி மக்களை நெறிப்படுத்தக்கூடியவன் துறவி. இன்னைக்கு பாபா ராம்தேவ்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ல இருந்து ஜக்கி வாசுதேவ்ல இருந்து சொந்தமாக விமானங்கள் நினைத்த இடத்தில் உலகத்திற்கு பறக்கக்கூடிய கார்ப்பரேட்டின் ஏவல்களாக, கார்ப்பரேட்டின் அனைத்து விஷயங்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக அவரின் சொத்துக்கள் கருவூலங்களுக்கான அடையாளமாக மடங்களை மாற்றி வச்சிருக்கிறான். இதை வைத்து என்ன செய்யலாம்? இந்த மக்களை, இங்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை நீ ஒரு இரவில் விழித்திருந்தால், நீ இந்த இடத்தில் பரிகாரம் செய்தால், நீ இந்த செய்வனையை நீக்கிவிட்டால், நீ இந்த மாதிரி வாஸ்துவை செய்து விட்டால் சொல்லி அந்த மக்களை மேலும் 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 பாருங்க, இந்த வணிகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஏகபோகமாக தன்னுடைய அபகரிப்பு தெரியக்கூடாது என்பதற்காக அந்த மக்களை நரகத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கடத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, இங்க உண்மையில் நம்ம ஆயுதம் எடுத்து போராட முடியாது, வேற எந்த சூழலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஒரு சிறந்த நமக்கு கடைசி வாய்ப்பா இருக்கக்கூடிய வணிக அமைப்பு முறையை நமக்கு இறை நெறி காட்டி தந்த அந்த கொள்கையின் நெறி அடிப்படையில் ஒரு உறுதியான விளிம்பயத்தோடு நம்ம பின்பற்றோம். எப்படி முடியும்? அதுக்கு பதில் வேணும். எப்படி செய்ய முடியும்? இதே மாதிரிதான் சுயநலமான, பொறாமை கொண்ட, குறுகிய மனப்பான்மை கொண்ட, நேர்மையற்ற, தற்பெருமை மிக்க தொழில் சார்ந்த வணிக கூட்டத்தின் மத்தியில் தான் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த அந்த வியாபாரிகளாக உள்ளே வந்தாங்க. சாதிய மோதல்கள் இருந்தது, சமய மோதல்கள் இருந்தது, இன மோதல்கள் இருந்தது, மொழி பிரச்சனை இருந்தது. எப்படி இஸ்லாத்துக்கு மாறினாங்க? இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இப்படித்தான் இருந்துச்சு இந்த நாடு, அன்னைக்கும் இப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் முஸ்லிம்களின் இந்த வியாபார
யுக்தியும் இந்த நேர்மையும் இந்த பொருளை அவர்கள் பயன்படுத்தும் விதமும் இதில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய லாப முறையும் இதனால் ஏற்படக்கூடிய நலவையும் அவர்கள் மிகச் சரியாக தெரிந்து கொண்ட காரணத்தினால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்கனால அதை தாண்டி போக முடியல. மிக இலகுவாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொண்டார்கள், இந்த தீனை நோக்கி வந்தார்கள். இஸ்லாமிய வியாபாரத்தின் பிடிமானம் ஒரு 1000 ஆண்டுகள் இந்த பூமியில் ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதனுடைய தாக்கம் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லா துறைகளிலும் இருந்துச்சு. அரசு துறைகளில், அதிகார துறைகளில் இஸ்லாமிய வணிகத்தின் வியாபாரம் சார்ந்தவர்களின் கருத்து கேட்டு எடுக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு. இதை உடைப்பதற்குத்தான் பல்வேறு கொள்கைகள் வந்தது. ஜனநாயகம் வந்தது, கம்யூனிசம், இஸ்லாமிய வணிக கொள்கை உடைப்பதில் வந்த கம்யூனிசம் அது தன் என்ன சொல்லுச்சு, இன்னைக்கு மூலதனம் ஏகபோகமாக முதலாளித்துவத்தின் கைகளில் சிக்கியிருக்கின்றது, இதை பொது உடைமையாக்க வேண்டும், இவற்றை கொண்டு எல்லா மக்களுக்கும் சம பங்கு கொடுக்கணும். நல்ல விஷயமா இருக்கேன்னு அதனுடைய ஆரம்பத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய சிக்கலை எப்ப ஏற்படுத்துச்சு, சர்வாதிகாரிகளை உருவாக்குச்சு. அதை எதிர்ப்பவர்களை லட்சக்கணக்கானரை கொலை செய்யக்கூடியவர்களாக மாற்றியது. இன்னொன்று கருண கொடூரமான ஒரு கட்டமைப்பாக மாற்றியது கம்யூனிசம். இன்னைக்கு காணாமல் போயிருக்கின்றது. அந்த கம்யூனிஸ்டுக்கு எதிராக திரண்ட மக்கள் அதை உருவாக்கியவர்களே வீழ்த்திய வரலாறு நம்ம பார்க்கணும். அப்ப இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இந்த வணிக கொள்கையில் கம்யூனிசத்தை அதனுடைய சித்தாந்தம் என்ற பெயரில் கொண்டு வந்தாலும் இஸ்லாமிய வணிக கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் சொல்றாங்கன்னு சொன்னா, இறை மார்க்கம் நமக்கு எப்படி தொழுகையோடு நீ தொழுகையை நிறைவேற்றி விட்டால் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடு என்று ஒரு இபாதத்தோடு சொல்கிறது என்று சொன்னால், இங்கே இறைவனின் அருளை அதை செயல்படுத்தும் விதத்தில் மூமின்களால் தான் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கான கட்டியம் கூறக்கூடிய வசனங்கள் தான் இவையெல்லாம். அல்லாஹ் வியாபாரத்தை கொண்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணா, வியாபாரத்தை கொண்டு சொல்றான்னு சொன்னா, இறை மார்க்கம் வியாபாரம் சார்ந்த இந்த சமூக அமைப்பை ஒரு பெரும் தாக்கத்திற்கான அமைப்பாக எதிர்பார்க்கின்றது. ஆனால் இந்த உப்பில், இந்த கடலில் கரைந்தவர்களாக முஸ்லிம் வியாபாரிகள் மாறி இருப்பதையும் ஒரு விரக்தி பாதிப்பு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். வட்டியை பற்றி மௌலவி ரொம்ப அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல குறைந்தபட்சம் செல்வம் சேர்க்க வேண்டும், வணிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவிகள் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்களோ அதிலிருந்து முழுமையாக, இந்த மோசடியாக இருக்கட்டும், அளவு நிறுவையாக இருக்கட்டும், இன்னும் உண்மைக்கு மாறான போக்காக இருக்கட்டும், சமூகத்தை சீர்கழிக்கக்கூடிய போதை வஸ்துகளாக இருக்கட்டும், விபச்சாரம், நடனம், இசை போன்ற அமைப்பு முறையில், இன்னைக்கு இசை இல்லைன்னு சொன்னா நம்முடைய இல்லங்களில் வியாபத்து நிற்குது. இன்னைக்கு நம்ம வியாபாரம் செய்யணும்னா அதனுடைய நீட்சியில் ஏதாவது ஒரு கோணத்தில் பாதிப்பில் நாமளும் இருக்கிறோம். இது போன்று மார்க்கம் தடை செய்த பல கட்டமைப்பில் இன்னைக்குள்ள வியாபாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பேராசைப்பட வேண்டிய நிலை என்னென்று சொன்னால், இப்படி புறையோடி போயிருந்த ஒரு சூழலில் தான் இந்த தீமைகளை தடுக்க, இந்த மாற்றத்தை ஏற்படுத்த இங்க இருக்கக்கூடிய வியாபாரம், வணிகம் என்பது மிகப்பெரிய ஒரு நமக்கான ஒரு தாரக சூழலை ஏற்படுத்தியது. இதை இஸ்லாமிய வணிகர்கள் சரியான முறையில் பயன்படுத்திய காரணத்தினால் உலகம் முழுவதும் இந்த சுரண்டல் போக்குக்கு எதிராக, அடித்தவரின் அனைத்தையும் அபகரித்து தன் உலகில் கொட்டியவர்களுக்கு எதிராக, நெறியற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு எதிராக, எல்லாம் எனக்கே என்பதை மாற்றி எல்லாம் சமம் என்ற நிலையில் மாற்றி அந்த வணிகத்தின் கொள்கை என்பது இறை கோட்பாட்டுடன் ஒழுக்க விழுமியத்துடன் நமக்கு வர வேண்டும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், செல்வமும் அதிகாரமும் இந்த பூமியின் அனைத்து வளங்களும் மூமின்கள்ட்ட தான். ஏன் காபிர்கள்ட்ட இருக்கிறதுனால இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. அனைவருக்குமான பங்கில் இல்லை. இங்க ஏற்ற இறக்கம் இருக்கலாம், ஆனால் சமநிலை பாதிக்கப்படக்கூடாது. ஒரு சொன்னாங்களா இல்லையா, இந்த உமரின் ஆட்சியில் ஏதோ ஒரு இடத்தில் காணக்கூடிய ஆட்டிற்கு அந்த இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று அக்கறைப்பட்டார். இடையனாக இருப்பான், ஆனால் அவன் உரிமை, அவனுக்கான பாதுகாப்பு, அவனுக்கான எல்லா நலனையும் கொடுக்க வேண்டியது இஸ்லாமிய விழுமியத்தின் அடையாளம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இந்த அநியாயக்காரர்களின் கைகளில் வியாபாரம் சிக்கி இருப்பதால் ஏகபோகமாக வரி கொள்கையின் மூலமாக, வணிக சட்டங்களின் மூலமாக, திட்டங்களின் மூலமாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. நம்ம கையல் நிலையில நிக்கிறோம்.
என்ன செய்யறதுனே தெரியல. உண்மையிலே படிச்சிருக்கலாமோ, ஐடி கம்பெனிக்கு போயிருக்கலாமோ, வெளிநாட்டில் போய் வேற மாதிரி செஞ்சிருக்கலாமோ அப்படின்லாம் யோசிக்கிறோம். இது உலகம் முழுவதும் குளோபலைசேஷன் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் இந்த வியாபாரம் இந்தியாவில் வேறு பரிணாமத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே சுரண்டக்கூடியவர்களாக, நம்மை அழிக்கக்கூடியவர்களாக இந்த வியாபார கேந்திரத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இதை மாற்றுவதற்கு, இதை சரி செய்வதற்கு நம்மிடம் மீண்டும் சுயசார்பு கொண்ட, நான் மேலே சொன்ன இந்த வியாபாரத்தின் தந்திரம் என்ற பெயரில் செய்யப்படக்கூடிய எல்லா அனிதங்களையும் அக்கறைகளையும் விட்டொழித்து ஒரு நல்ல வணிகர் முஸ்லீமாகத்தான் இருக்க முடியும். அவர் கையில் இந்த வணிகம் இருந்தால்தான், அவர் கையில் செல்வம் இருந்தால்தான் அது மனித சமூகத்துக்கு பலன் உள்ளது. எப்படி? அவர் எந்த பாவமான காரியம் செய்ய மாட்டார். இன்னைக்கு நம்மளே பாருங்க, இந்த இஸ்லாமிய வணிக கட்டமைப்புக்கு மாறி சிந்திச்சுட்டா, பெருசா பெருமையா வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், நம்ம சின்ன பையன் வரும்போதே பைக்ல இப்படி போகணும், ஊரு ஊரா ஆடைகளை காட்டி ஒரு அலப்பறை கொடுக்கணும்னு நெறிமுறைக்கு ஒழுக்க வெளிமையத்தை தெரிந்த நம்மளே இப்படி இருந்தா, பாவிகளும் மனித சமூகத்தின் வாழ்வியல் கோட்பாடுகளும் இறைவனை பற்றி அறியாத அந்த சமூகத்தில் பணமும் செல்வமும் அதிகாரமும் இருந்தால் அது அழிவைத்தான் தரும். நாம் வழி தவறினோம், நாம் பலகீனமானோம், நாம் கட்டுமான பிடிப்பை விட்டோம். அவன் முயற்சி செய்தான், அல்லாஹ் அவன்கிட்ட கொடுத்துட்டான். அதனால என்ன ஆகுது? குழப்பங்களும் பித்னாக்களும் தான் இருக்குது. இங்க பணமும் செல்வமும் அதிகாரமும் மூமின்களிடம் இருக்கும் பொழுதுதான் அது மனித சமூகத்திற்கு மட்டுமல்ல, வானம் பூமி இடைப்பட்ட அனைத்துக்கும் ஒரு நீதியான, ஒரு சமமான, ஒரு சமாதானமான நிலை இருக்கும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க வணிகத்தை. ஏதோ என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய எதிர்காலத்திற்கு, என்னுடைய வாரிசுகளுக்கு என்று தாண்டி ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும், நான் சொல்ல போனா அவங்களுக்கு சேர்த்துதான், ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் சேர்த்துதான் இந்த பொருளாதார கொள்கை, இந்த வணிகம் வரணும்னு சொன்னா ஒண்ணுமில்லை. அல்லாஹ் நாடினால், நாம் அதற்கு தயார் என்றால், மீண்டும் அதற்கு முயற்சி என்றால் அல்லாஹ் வசப்படுத்தி கொண்டு வந்துடுவான். இந்த வணிகத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்துருவான். அதற்கான உறுதியும் கொஞ்சம் பொறுமையும் நமக்கு வேணும். ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம், அதிகாரத்தை இழந்துட்டோம், நம்முடைய இஸ்லாமிய கட்டமைப்பில் உள்ள பல சட்டங்கள், ஷரியத்தின் கூறுகளை இழந்திருக்கின்றோம். வணிகத்தையும் கலவரங்களின் மூலமாக, சட்டங்களின் மூலமாக, நெருக்கடிகளின் மூலமாக நம்மை நெருக்கி இருந்தாலும் கூட ஒரு உறுதியான, ஒரு வாய்மையான சமூகமாக ஒரு வணிகன் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் பதுக்க மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், வட்டி வாங்க மாட்டான், பாவமான வழியில் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை அவன் ஒருபொழுதும் பயன்படுத்த மாட்டான், மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, எல்லாத்தையும் வியாபாரமாக்கி வச்சிருக்கான். எல்லாத்தையும் வியாபாரம். நாய் வித்த காசு குறைக்காது. அதுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ எவ்வாறு செலவு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ போக முடியாதுன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்தில் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய, செல்வம் சேர்க்கக்கூடிய கோடீஸ்வரர்கள், எச்சாதிபதிகளை பார்த்தால் எந்த முஸ்லிம்களும் மிதமிஞ்சிய செல்வத்தில் சேர்க்க முடியாது. தெரிஞ்சுக்கோங்க, மிதமிஞ்சிய செல்வத்தில் நம்ம சேர்க்க முடியாது. இறை தூதரின் வழிவந்திய சகாபாக்கள் பிசினஸ்ல ரொம்ப டேலண்டானவங்க. அவர்களோடு வைக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் சூழ்ச்சியை கொண்டும், அபகரிப்பை கொண்டும், மோசமான சட்ட திட்டங்களை கொண்டும் ஊரை அடித்து உலகில் போடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்களே தவிர, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பத்தி சொல்லப்படுகிறது, ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவாரு, ஒரு வருஷம் பூரா அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. மற்ற நாட்களை பூரா இறை வழிகாட்டுதலில், தீனை பரப்புவதில், தீனை மேலோங்க செய்வதில் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ்மேன். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் போய் உதவி கேட்க போறாருன்னு சொன்னாலே, அவர் உதாரணத்துக்கு 50,000 கேட்க போறாருன்னா 2 லட்சத்துக்கு கொடுத்துருவாங்க. எப்படிப்பட்ட வணிகர்கள், எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட சிந்தனை! இது எப்ப சாத்தியமாகும் சொன்னா, சுஹதாக்களோடு, வாய்மையாளர்களோடு, நபிமார்களோடு அல்லாஹ் இணைத்து சொல்கின்றானே இந்த வணிகத்தை, இந்த வியாபாரத்தை. எவ்வளவு பெரிய விஷயம்! நமக்கு சுவனம் கிடைக்குமா கிடைக்கல, இந்த வணிகத்தை நீ வாய்மையாக செய்தால் இத்தனை பெரிய பேருபகாரம் உனக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த மறுமை நம்பிக்கை தான் இந்த வணிகத்தை மாற்ற முடியும். அவங்க மாத்துச்சு, ஒட்டுமொத்த மனித சமூகத்தை மாத்துச்சு. ஏன்னா கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, தங்களை மோசடி செய்வர்களாக. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உலகத்தின் வல்லரசு 56 இன்ச் மார்பு அடிச்சு நொறுக்கிடுவோம், எல்லாம் கொடுத்துட்டோம், டிஜிட்டல்னு சொல்றான். பணத்துக்கு பதில் டிஜிட்டலுக்கு வான்னு சொன்னான். எல்லாத்துக்கும் தயாராகி போய் கொடுத்துட்டோம். இப்போ போன் போட்டா என்ன சொல்றான்?
உங்களுக்கு போன் செய்து போலீஸ் என்றோ, இன்கம் டாக்ஸ் என்றோ, ஜனாதிபதி என்றோ, ஐபி என்றோ யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எரிச்சலா இருக்கு. ஒரு பாதுகாப்பு, நான் சேர்த்த செல்வம், அவனை நம்பி கொடுத்துருக்கேன், நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்ஸ் இந்த அதிகாரத்தில் இல்லை. எவ்வளவு பெரிய கேவலமான நடைமுறை பாருங்க. அது யார் பேர்லாம் சொல்லுவானா? ஜனாதிபதி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்லுவானா, ஐபி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்லுவானா, போலீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்லுவானா? அவனுடைய துறைகள் அசிங்கம் இல்லையா? அப்ப இதுதான் இந்த கட்டமைப்பில். இவரிடம் செல்வம் சேர்ந்தால், இவரிடம் வணிகம் இருந்தால் நல்ல சமூகத்தையும் உருவாக்க முடியாது, சிறந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இஸ்லாமியரிடம் வணிகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களால் தனக்கும் இந்த பூமிக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த வானுக்கும் நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பாங்க. இஸ்லாமிய வணிகத்தை பற்றி நிறைய இருக்குது, எழுதி கொடுத்துட்டார் சீட்டு. எந்த அளவுக்கு சொல்ல வராங்கன்னு சொன்னா, வரி கட்டமைப்பில், சுங்க வரியில் சுதந்திரமான வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள். இங்க வரிய போட்ட இந்த நிர்வாக செலவுக்காக நம்முடைய வருவாயில் 80 விழுக்காடுகள் 90 விழுக்காடுகள் நம்மை இயக்கக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகள், பிரதமர்கள், அமைச்சர்கள் சொல்றாங்களா இல்லையா? அவர்களின் வருமானங்களுக்கு, சம்பளத்திற்கு, பென்ஷனுக்கு, அவர்கள் சுற்றி வருவதற்கு என்று பெரும் தொகையை நம்மை நிர்வாகிக்கிற பேர் எடுத்துக்கிறாங்க. இஸ்லாமிய வணிகத்தில் அது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறாங்க. சுதந்திரமான வர்த்தக வியாபாரம் செய்யப்படும். அங்கு பாவமான வியாபாரத்துக்கு வழி இல்லை. இப்படித்தான் சட்டம்லாம் சொல்ல மாட்டாங்க. அனைத்துக்கும் சுதந்திரம் இருக்கும். அங்க நிர்வாக செலவுகள் குறையும் பொழுது விலைவாசிகள் குறைந்து விடும், மக்களுக்கான வாங்கும் சக்தி இருக்கும். யாரும் மிதமிஞ்சிய செல்வத்தை சேர்த்துக் கொண்டு பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. செல்வம் இருப்பவரும் பணிவாக இருப்பார். போட்டி அப்படித்தான் வந்துச்சு. அல்லாஹ்வின் தூதரே, நாங்களும் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம், பணக்காரங்களும் செய்யறாங்க. நீங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய தக்தீர். எப்படிப்பட்ட சமூகம் பாருங்க. பணமும் இருக்கு, அமலும் இருக்குது. இதைத்தான் ஒரு சிறந்த சமூகத்துக்கான அச்சாணியாக இஸ்லாம் விட்டு செல்கின்றது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பேசுவதற்கு நிறைய சூழல் இருந்தாலும் வாய்ப்புகளும் சூழலும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இறுதியாக சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இஸ்லாமிய வணிக நெறி என்பது இஸ்லாமிய கட்டமைப்புள்ள ஒரு ஒழுக்க நெறியையும் சமுதாய அமைப்பையும் கலாச்சாரத்தோடு பின்னிப்படைந்தது. அதன் மூலமாக பண்பாடுகள் வரணும். இன்னைக்கு ட்ரெஸ் கோடு என்ன போடணும்னு சொல்லி அவை முடிவு எடுக்கக்கூடாது. முழு மனித சமூகத்துக்கும் ஆடை வடிவமைப்பாளர்கள் இஸ்லாமியர்கள். இந்த சுடிதார் நம்ம தான் கண்டுபிடிச்சோம், குர்தா நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் இதை உடைப்பதற்காக ஆபாச ஆடைகளை, பல்வேறு விதமான ஆடைகளில் கவர்ச்சிகளை கொண்டு வந்துட்டா நம்மளும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து வியாபாரத்தில் குறைந்தபட்சம் அதிகபட்ச நேர்மையோடு, வாய்மையோடு, நான் இவ்வாறு தான் வியாபாரம் செஞ்சு பாருங்களேன். சில சங்கடங்கள் வரலாம், சில இழப்புகள் வர மாதிரி தெரியலாம். வரக்கத்தும் நலவும் இறைவனின் திருப்தியும் அங்கீகாரமும் வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும், உணவு சார்ந்த பொருள் கண்டதை ஆக்கி போட்டு தின்னு போகட்டும், எப்படி நாசமா போகட்டும் சொல்லி உணவு சந்தை ஏற்படுத்தி மக்களை மாய்த்து அவர்களை சிந்தனையற்றவர்களாக, போக்கற்றவர்களாக, அடிமைகளாக மாற்றக்கூடிய ஒரு மோசமான நிலைமை. இது போன்ற பெருநகரங்களில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உணவு திருவிழாக்கள் போன்று அலையக்கூடியவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? சாப்பாடு சாப்பாடு இங்க அப்படி இருக்காங்க, அப்படி இருக்கு. இவை எல்லாமே இந்த வணிக கோட்பாட்டில் மனித சமூகத்தை சீரழிக்கக்கூடிய சித்தாந்தம். ஒரு முஸ்லீமாக இருந்தால், முஸ்லீம் வணிகனாக இருந்தால், மனித சமூகத்திற்கு ஏற்ற உணவு, ஆரோக்கியமான உணவு, சரியான உணவு, தூய்மையான உணவு, சரியான விலையில் இப்படித்தான். இன்னைக்கு பல முஸ்லீம் ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா அதுல எச்சம் சொச்சம் இருக்குங்க, எச்சம் சொச்சம் இருக்கும். பல ஒரு சைடு போனா ஆயிரக்கணக்கில் பில் வரும். அங்க போனா 10 பேர் சாப்பிட்டாலும் 300 ரூபா 400 ரூபாய்க்கு சாப்பிடலாம். சப்பாத்தி 4 ரூபா 5 ரூபா, பிரியாணி 30 ரூபா, இவ்வளவுதான். இந்த கறி இவ்வளவு, அந்த கறி இவ்வளவு. இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு சைவ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா பேர் சொன்னா பிரச்சனை ஆயிடும். 4 பேர் சாப்பிட்டா 3000 ரூபாய் பில் வந்துடும். ஒரு பாய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பாருங்களேன், இதுதான் பரக்கத். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாலும் 600 ரூபாய். இன்னைக்கு இங்க எப்படி வந்துருச்சுன்னு தெரியல. அவர்களின் நடைமுறையை பின்பற்றினால் நாமும் அப்படித்தான். ஆக இங்க எல்லா துறையிலும் உருவாக்கக்கூடிய சமூகத்தின் பண்பாடு, கலாச்சாரம், தக்வாவை உருவாக்கக்கூடிய எல்லா இடத்திலும் நாம தேடி தேடி வியாபாரத்தை பிடிக்கணும். நம்ம அவங்க போகக்கூடிய பொந்துக்கள்லாம் போகக்கூடாது.
இங்கு எது சண்டை, எது மனித சமூகத்துக்கு நலனானது, எது இறைவனின் ஓப்புக்கு சரியானது, எது ஒழுக்க கலாச்சாரத்திற்கு சரியானது, என்ன சொன்னாலும் சரி, என்ன விலை கொடுத்தாலும் சரி, போதை வஸ்துகளுக்கு போக மாட்டேன், பதுக்கல் அமைப்பு முறைக்கு போக மாட்டேன், மாற்று தொழில்களுக்கு, இறைமார்க்கம் ஷரியத் நிராகரிக்கும் எந்த கொள்கைக்கும் போக மாட்டேன் என்கிற ஒரு உறுதியோடு இது போன்ற கோயம்புத்தூர்களில் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் என்பது வெளியில சொல்லப்படுது. இதை ஒரு சென்சிட்டிவ் சிட்டியா மாத்துறாங்கன்னு. இது ஒரு வணிக நகரம். நீங்கள் ஒரு சிறந்த சமூகமாக மாறினால் நம்மை சுற்றி சுரண்டப்படக்கூடிய, நம்மை விட மோசமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு கடவுளே யாருன்னு தெரியல, கொள்கை என்னன்னு தெரியல, வாழ்க்கை என்னன்னு தெரியல, மறுமை என்னன்னு தெரியல. உண்மையிலேயே அவர்களை பற்றி பரிதாபப்படணும். நாம இதெல்லாம் தாங்கிக்கிட்டா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? அல்லாஹ் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். இதுல செத்தே போயிட்டோம், பெரிய இடர்பாடுகள், நிறைய பேர் செத்து போயிட்டு தான் இருக்காங்க. பலஸ்தீனா இருக்கட்டும், பல்வேறு இடங்கள்ல மாடுகளின் பெயரால், இஸ்லாமிய அடையாளங்களின் பெயரால் கொலை செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்முடைய வணிக நிறுவனங்கள் கொளுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் முஸ்லிம்கள் உறுதியா இருக்கிறாங்க. இவையெல்லாம் ஒரு ரெக்கார்ட். அவன் என்னெல்லாம் கொண்டு வந்தான்? கர்வாட்சி, தாய் மதம் திரும்புது, சரஸ்வதி வந்தனம் சொல்லணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், இன்னும் வந்தே மாதரம் சொல்லணும், இன்னும் நீ யோகா பண்ணணும், இன்னும் என்ன செய்யணும்? மாடுகளை அறுத்து பலியிடுவதை நீ தடுக்கணும், வாங்கு சொல்லக்கூடாது, பர்தா போடக்கூடாது, முத்தலாக் சொல்லக்கூடாது, வக்ஃபு சட்டம் இருக்கக்கூடாது, திருமணம் சட்டம் செல்லாது, பொது சிவில் சட்டம் வந்துடும், முஸ்லிம் என்ற அடையாளத்தை மாத்திக்கோ, உன்னுடைய மினாராவை எடுத்துரு, பள்ளிவாசலை மாத்திரு, எல்லாமே போட்டான். யாரு மாறி இருப்போமா? விரக்தியில் இருக்கோம், வருத்தத்தில் இருக்கிறோம். இதே வேற மாறிடுவாங்க. ஒரு அலிமியானுங்கிற ஒரு பெரும் அறிஞர் சொல்றாரு, இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது போன்று, உலக அளவில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது போன்று எதிரிகளால் அநீதி ஏற்பட்டா வேற சமூகம் கரைஞ்சு போயிருக்குமா? நம்ம எல்லாத்தையும் தாங்கிட்டு நிக்கிறோம்னு சொன்னா நம்பிக்கை, அல்லாஹ் இதற்கான கூலியை கொடுப்பான், மாற்றத்தை கொடுப்பான். அடுத்த சமூகத்துக்குன்னா இது சரியான முறையில் பயன்படுத்தப்படணும். நம்மளால வேற எந்த வழியும் இப்ப இல்ல. அரசியலால் பிரிஞ்சு கிடக்கிறோம், மற்ற விஷயங்களால் பிரிஞ்சு கிடக்கிறோம். வியாபாரங்கிற அடிப்படையில் இன்னும் எச்சம் சொச்சம் வச்சிருக்கோம்னு சொன்னா அந்த வியாபார ஒழுங்குமுறையை இறை நிறையுடன், நீதியுடன், நேர்மையான ஒழுக்கத்துடன் செஞ்சோம்னு சொன்னா, அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சது, நமக்கு முன் சென்ற அந்த நல்லோர்கள் போல நாமளும் வரலாம். அனைத்து வல்லமையும் கொண்ட அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியும், மறுமை என்ற மறு உலக வாழ்க்கை மீது வைக்கும் நம்பிக்கையும், நியாய தீர்ப்பு நாளில் அது சொர்க்கமா நரகமா என்கக்கூடிய அந்த அச்சமும் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஆய்வு நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா, இறை தீர்ப்புக்கு நாம் அஞ்சினோம் என்று சொன்னால், இறை தூதன் முன்னால் வைக்கப்பட்ட சட்டங்களுக்கு நாம் மதிப்பளிப்போம் என்று சொன்னால், ஒழுக்க நியதியுடனும் இறை வழிகாட்டுதலுடன் வியாபாரத்தை செய்தோம் என்று சொன்னால், அவர்தான் நல்ல வணிகர். அதன் மூலமாக கட்டியெழுப்பக்கூடிய சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம். அப்படிப்பட்ட உன்னத சமுதாயமாக அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்தை மாற்ற வேண்டும். இந்த இந்தியாவில் நம்மை பழைய நிலைமையில் தீனி இஸ்லாத்தை நிலைப்படுத்தக்கூடிய சமூகமாக, கண்ணியமிக்க சமூகமாக, பிற மக்களுக்கு பிரதி உபகாரம் செய்யக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றியும், இறைவனுக்கு நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய இறைவனுக்கு கீழ்ப்படிதலையும் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு நாளில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல வணிகர் சிறந்த சமூகம் சொல்லி உரையாற்றிய நம்மளுடைய ஆலிம்பாய்க்கு ஜஸாக்கல்லாஹ். மேலும் அடுத்த நிகழ்வாக வியாபாரிகளுக்கான விருந்து வழங்கும் நிகழ்வு ஏற்படும். அதுக்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் டீ பிரேக்கு, இன்ஷா அல்லாஹ். டீ பிரேக் முடிச்சதுக்கப்புறம் அந்த